வணக்கம் நண்பர்களே. மழை பெஞ்சால் தான் மேட்சோட ரிசல்ட் மாறும் நமக்கு தெரியும். ஆனால் இங்கிலாந்து இந்தியா டெஸ்ட் சீரீஸில் இந்த டியூக்ஸ் ரக பந்துகள் மேட்சையே மாற்றிடும் போல தெரியுது. முதல் நாள் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா 251க்கு 4ன்னு முடிச்சிருந்தாங்க. இந்தியா புது பால் எடுத்து 3 ஓவர் தான் போட்டிருந்தாங்க. ரெண்டாவது நாள் பும்ராவோட அட்டகாசமான பவுலிங்கு. பென் ஸ்டோக்ஸ் குனிய முன்னாடி செம போல்டு 260க்கு 5. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜோ ரூட் அவனும் போல்டு 271க்கு 6. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஓக்ஸ் டக்கு பும்ரா அடுத்தடுத்து 3 விக்கெட்டு. இப்போ 271க்கு 7 விக்கெட்டு. 300 ரன்னுக்குள்ள ஆல் அவுட் ஆகிற வேண்டிய சூழ்நிலை. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புது பால் எடுத்து 10 ஓவர் தான் போட்டிருக்காங்க. உடனே அம்பையர் வந்து பார்த்துட்டு பந்தை மாற்றணும், ஏன்னா அந்த சோதனை வளையத்துக்குள்ளே பந்து போக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு பாலை மாற்றுறாங்க. கில் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறான். ஆனாலும் வந்து நடுவர் கேட்கல, பாலை மாற்றுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பால் 2.2 டிகிரி வந்து ஸ்விங் ஆகிட்டு இருந்தது. இப்போ அடுத்து கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த பால் பார்த்தீங்கன்னா 1.3 டிகிரி தான் ஸ்விங் ஆகுது. கிட்டத்தட்ட 0.9 டிகிரி வந்து ஸ்விங்கே காணாமல் போயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா 300 ரனில் முடிய வேண்டிய ஆல் அவுட் ஆக வேண்டிய இங்கிலாந்து அடுத்து 387க்கு ஆல் அவுட் ஆகிறாங்க. ஸோ இந்த டியூக்ஸ் ரக பந்துகள் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக தேயுது, சைனிங் போகுதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டு. ஆனால் அந்த பந்து வந்து பால் மேட்சே மாற்றிடும் போல இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா வழக்கம் போல் கருண் நாயர் 30-40 ரன் போதுன்னு நினைக்கிறான் போல தெரியுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் கில்ல அட்டகாசமாக பிளான் பண்ணி தூக்கிட்டாங்க. அது கிறிஸ் ஓக்ஸ் ஃபாஸ்ட் பவுலரு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா கீப்பரை எப்படி ஸ்பின்னுக்கு நிற்கிறவங்க அது மாதிரி நிற்க வச்சு சூப்பராக போட்டு எடுத்துட்டானுங்க. ஸோ இந்தியா வந்து இப்போ 147க்கு 3 இருக்காங்க. இன்றைக்கி கேஎல் ராகுல் இல்லை ரிஷப் யாராவது ஒருத்தர் செஞ்சுரி அடித்தா மட்டும்தான் இந்தியா வந்து கம்ஃபர்டபுளான பொசிஷனுக்கு வர முடியும். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.